வணக்கம். உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய ஞானசம்பந்தன் என்கின்ற யூடியூப் சேனலுடைய நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான தமிழ் புத்தாண்டு சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் நான் ஜோதிட முறைப்படிலாம் சொல்ல போகிறதில்ல. ஆண்டு பலன் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் 60 ஆண்டுகள் நம்முடைய தமிழ் ஆண்டுகள்னு சொல்கிறோம். அந்த தமிழ் ஆண்டுகள் அந்த 60 ஆண்டு ஒரு முறை சுழன்று வந்தால் 60 வயசு ஆயிருமா. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், 60ஆம் கல்யாணம் பண்ணுறோம். இப்போ நான் பிறந்த ஆண்டு மன்மத ஆண்டு. மன்மத ஆண்டு இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல்ல வந்துட்டு போயிடுச்சு. இப்போ என் வயசு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 60வது அப்போ நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து என்னுடைய 60வது பிறந்த நாளை கொண்டாடுறேன். அப்போ ஒரு முறை வருதுன்னு வச்சுக்கிறோம். 2 முறை சில பேர் பார்த்துருக்காங்க. அதில் ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராமானுஜர். இந்த 60 ஆண்டுகளில் இந்த ஆண்டு எது அப்படின்னு பார்த்தா 33வது இடத்துல இருக்கக்கூடிய ஆண்டு விகாரி. இதுதான் இந்த இப்போ பிறந்திருக்குது. இப்போ பிறந்திருக்க ஆண்டோட பேர் விகாரி. விகாரம் என்றால் நம்ம ஒன்றே பயந்துடக்கூடாது. இப்போ நாற்றம் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னு பார்த்தா வாசனை அப்படின்னு பொருள். இப்போ விகார ரூபம் அப்படின்னாலும் இந்த இந்த இது ஒரு பெண் தெய்வத்துக்குரிய ஆண்டு அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் கடுமையாக கழுதை வாகனத்தில் வரக்கூடியதான். இப்போ நம்ம மூத்த தேவின்னு சொல்கிறோம் இல்லையா, மூதேவியினுடைய வாகனம் கழுதைங்கிறோம். ஆனால் அது அதிர்ஷ்டத்துக்குரிய தேவதைன்னு இருந்திருக்குது. இளையவள் தான் இலக்குமி, மூத்தவள் மூதேவிம்பாங்க. இந்த விகாரி என்கின்ற பெண்ணுக்குரிய ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்னு இது பிறக்கிற போதே சொல்கிறாங்க. பொதுவாக வருஷப்பிறப்புகளை கிராமத்தில் எப்படி இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இரவு, அதாவது பங்குனி 31 அன்னைக்கு இரவு சாவடிகளில் பூரா பஞ்சாங்கம் வாசிப்பாங்க. அதாவது இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லோரும் பேசுவாங்க. அந்த ஜோதிடர் ஐயர் வந்து பஞ்சாங்கம் வாசிப்பார். சுண்டல், பொங்கல், பானக்கரம் எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு அபூர்வமான காரியம் பண்ணுவாங்க. என்ன தெரியுங்களா, சில பெரியவர்கள் மட்டும் சில இளைஞர்களை கூட்டிகிட்டு கம்மாக்கரைக்க ஊருக்கு வெளியில் போய் பார்ப்பாங்க. நிலவினுடைய அளவை பார்ப்பாங்க. அந்த அளவினுடைய கோடு எப்படி உயர்ந்திருக்குது. இப்போ நிலா இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது இப்படி இருக்கா எப்படி இருக்கா அப்படி பார்ப்பாங்க. இதை பார்க்குறதுனால என்ன லாபம் அப்படின்னா, இந்த கோடு உயர்ந்திருப்பது சார்ந்திருப்பதை வைத்து அந்த ஆண்டு மழையை தீர்மானிச்சிருவாங்க. இந்த ஆண்டு மழை எப்படி பெய்யும் எப்படி பெய்யாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். எளிமையாக சொல்கிறதா இருந்தால், பாமாயன் என்கின்ற இயற்கை வேளாண் விஞ்ஞானி சொல்கிறாரு, காக்கா கூடு கட்டுறதை வச்சுக்கிட்டு அந்த ஆண்டு மழையை தீர்மானம் பண்ணலாமா. வேப்ப மரத்துக்கு உள்ளே கூடு கட்டினா அந்த ஆண்டு மழை கொட்டுமா. வேப்ப மரத்துக்கு வெளியில் கூடு கட்டுச்சுன்னா மழை வரப்போகிறதுலன்னு அர்த்தமா. இதெல்லாம் இயற்கையை வச்சு தெரிஞ்சுக்கிறது. இப்படி இதை பார்த்துட்டு வந்து அதுக்கேற்றபடியான விவசாயத்தை தீர்மானிப்பாங்க. அப்போ புத்தாண்டு பிறக்கிற போது விகாரி ஆண்டு பிறக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் என்ன, இந்த ஆண்டு நம்முடைய நாட்டில் தேர்தல் நடந்திருக்குது. அநேகமாக புத்தாண்டு முடிஞ்ச உடனேயே தேர்தல் அறிவிப்புகள் இதெல்லாம் வரப்போகுது. எந்த ஆட்சி அமைஞ்சாலும் நமக்கு நல்லது தான். ஆனால் நல்லாட்சி அமையணும். இந்த ஆண்டை பொறுத்த மட்டும் கொஞ்சம் மழை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கேற்றபடியாக நம்ம வந்து அபாய அறிவிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அதுக்கேற்றபடியாக நம்ம என்ன பண்ணணும், நீர் சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும். நீர் சிக்கனத்தை கடைப்பிடிப்பதோடு மட்டும் இல்லாமல் தேர்தல் வந்தால் முக்கியமாக ஓட்டு போடணும். ஆண்டு நல்லா இருக்கணும், நோய்கள் வரக்கூடாது, பஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம விரும்புகிறோம். பசியும் பிணியும் பகையும் நீங்கி பசியும் வளனும் சுரக்கண வாழ்த்தி அப்படின்னு மணிமேகலைங்கிற நூல் சொல்லுது. நாட்டில் பசி இருக்கக்கூடாதான். பசி இருக்கக்கூடாதுன்னா காலையிலும் சாப்பிட்டுட்டு பசியே இல்லை அப்படி இல்லை. ஏழைகள் பசியில் அலையக்கூடாதான். பிணி நோய் இருக்கக்கூடாதான். அதுக்கு பதிலாக என்ன இருக்கணும், வசியும் வளனும், எங்கே பார்த்தாலும் மழை பெய்யணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும்னு நம்முடைய கூத்தில் கோமாளி பாடுவார். அதனால் ஆலயங்களில் சென்று அந்த நல்ல நாளில் நாம் வந்து அவரவருக்கு விருப்பமான ஆலயங்களுக்கு போவோம், அவரவருக்கு விருப்பமான கடவுளை வணங்குவோம், ஆண்டு நல்லா இருக்க வேண்டும்னு சொல்லுவோம். போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு நம்ம எங்கே இருந்தோம் என்று ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டு அடுத்த ஆண்டில் நம்ம
ஏதாவது ஒரு கற்பனைகளை பண்ணி அதை செயல்படுத்துவோம். நான் இந்த வருஷத்தில் விகாரி ஆண்டில் இந்த வேலையை பார்த்துருக்கேன், அடுத்த ஆண்டு இன்னும் மேலே வருவேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். இந்த முயற்சிகளை இவற்றையெல்லாம் முன்னெடுப்போம். புத்தாண்டை வரவேற்போம், நன்கு உழைப்போம், உயர்வோம். இப்போ நம்முடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட்டிகிட்டே வர்றாங்க. அடுத்த ஆண்டு 50,000 பேர் 1,00,000 பேர் வந்துட்டாங்கன்னா இந்த ஆண்டு மாதிரி சிறந்த ஆண்டு உலகத்திலே கிடையாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதனால் அத்தனை பேருக்கும் இனிமையான தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.